ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சினாப்ஸ் எடு. போன கிளாஸில் நம்ம பேலன்சிங் ஈக்குவேஷன்ஸை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அடுத்த டாபிக் போவோம், அதாவது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டிகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ், தேர்ட் ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஏ பிளஸ் பி கிவ்ஸ் ஏபி. அதாவது ஒரு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆர் எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம், விச் ரியாக்ஷன் கிவ்ஸ் அ சிங்கிள் காம்பவுண்ட், தட் வி கால் இட் அஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஃபிகரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் வாட்டர் போட்டு அதில் கொஞ்சம் கால்சியம் ஆக்சைட்ஸ் கிறிஸ்டல்ஸ் போட்டோம்னா அது வந்து மெல்ட் ஆகி ஸ்லேக்கட் லைமாக மாறும். அதை நம்ம ரியாக்ஷன் டைப்பில் எழுதணும்னா கால்சியம் ஆக்சைடு when reacts with water gives calcium hydroxide ப்ளஸ் கொஞ்சம் ஹீட் ரிலீஸ் ஆகும். இந்த ஹீட் ரிலீஸ் ஆகிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். கால்சியம் ஆக்சைடு வி கால் இட் அஸ் அ குவிக் லைன் அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு வி கால் இட் அஸ் அ ஸ்லேக்கட் லைன். ஸோ இங்கே கால்சியம் ஆக்சைடு ஒரு தனி சப்ஸ்டன்ஸும் ஹைட்ரஜன் ஒரு தனி சப்ஸ்டன்ஸும் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட், அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் சொல்லணும்னா two or more substances that reacts to give a single compound that we call it as a combination reactions. So further examples பார்ப்போம். First example is burning of a coal. அதாவது carbon when we react with oxygen or when we burn it, carbon dioxide ஃபார்ம் ஆகும். இதில் கார்பன் அதாவது ஒரு சிங்கிள் காம்பவுண்டும் ஆக்சிஜன் அதுவும் ஒரு சிங்கிள் காம்பவுண்டும் ரியாக்ட் ஆகி ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. தட் வி கால் இட் அஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். இந்த அதர் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா formation of water from H2 and O2. ரெண்டு ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் கூட ஃபார்ம் ஆகி ரெண்டு வாட்டர் மாலிக்யூல் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்மேட், அதாவது ஏ பிளஸ் பி விச் கிவ்ஸ் ஏபி. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எந்த ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலும் தட் வி கால் இட் அஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். தேங்க்யூ.